அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் வாஸ் அவார்டட் as the பெஸ்ட் ஸ்டேட் இன் ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபார் த இயர் 2024 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க, இயர்லி கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டாக இருப்பாங்க. அடுத்தது, consider the following statements. India ranks third in the world in organ transplantation after America and China. ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை குளோபல் லெவலில் பார்க்குறப்ப இந்தியா தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஆகஸ்ட் 3 இஸ் அப்சர்வ்ட் அஸ் நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஆகஸ்ட் 3 தான் நம்ம என்ன சொல்றோம்னா நேஷனல் லெவலில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வின்ஃபாஸ்ட் an electric vehicle manufacturing company from Vietnam will set up its manufacturing plant in which city அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வியட்நாம் பேஸ்டு கம்பெனி. அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை இன்னைக்கு இனாகிரேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு. ஸோ தூத்துக்குடி. அடுத்தது, இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் இஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டரை சிஐபி அப்படின்னா அக்ரானிம் இருக்கும், அப்ரிவியேஷன் இருக்கும். சரியா? ஸோ இந்த சிஐபி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பயோஃபோர்டிஃபைடு பொட்டேட்டோஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. பயோஃபோர்டிஃபைடு பொட்டேட்டோஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லிமா அப்படிங்கிற சிட்டி எங்கே இருக்குன்னா பெரு. லிமா இன் பெரு. ஓகேவா? அங்கே தான் இந்த அமைப்போட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. லாஸ்டா, இன்டர்நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே வந்து பார்த்துருந்தோம் ஆகஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி. இன்டர்நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 13. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.